ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி வண்டர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்றது நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே வந்து நம்ம டபுள் லைனாக போட போகிறோம், அவ்வளோதான். செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் ரொம்ப தெளிவாகவே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி வந்து நீடில் கீழே விட்டு கீழே த்ரெட்டை வந்து எப்படி வந்து அதில் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அங்களும் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் முடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து எண்ணாட் போட்டு முடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து நம்ம செகண்ட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு குட்டி ஸ்டிச் போடாமல் கொஞ்சம் வந்து சைடாக பார்த்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட்டு போட்ட லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கும் நம்ம இப்போ போடுறதுக்கும் கேப் வந்து விடாதீங்க. ஏன்னா கேப் விட்டோம் அப்படின்னா பார்க்க வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிட்ட போடும்போது நமக்கு வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்கில் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே வந்து 3 லைன்ஸும் வந்து கொடுக்கலாம். இப்போது ஸ்லீவ் ஒர்க்கும் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி 2 லைனோ இல்லைனா வந்து 3 லைனோ வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபைனலாக வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 2 லைனோ இல்லைனா 3 லைன்ஸோ போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த சைடு வந்து சில்க் த்ரெட் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா நான் டபுள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த சில்க் த்ரெட்லேயும் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம முடிச்சிட்டோம், எண்ணாட் போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். நம்ம டபுள் லைனாக போடும்போது அது லுக்கே வந்து ரொம்ப ப்ரைட்டான மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நெக் பேட்டர்ன்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த இடத்துல வந்து எப்படி வந்து டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும்.
இதே மாதிரி மற்ற 2 இடத்துலையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியும் வந்து நீங்கள் போடலாம். இந்த மாதிரி சில்க் த்ரெட்லேயும் வந்து 2 லைன் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.